ஹலோ guys, வெல்கம் டு தி வீடியோ. நான் உங்க இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஓவர் சமண்ட் ஓவர் பவர்ட் அண்ட் ஓவர் இட் அப்படின்ற மாதிரி ஒரு 29th சாப்டர் தான் guys பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி போட்ட சாப்டர்லாம் பார்க்க பார்த்துட்டு வந்துருங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த ஒரு சாப்டர் புரியும். அப்புறம் பார்த்தேன் இந்த ஒரு சாப்டர் வந்து வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆயிருச்சு. நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தான் போடுறேன். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எங்க அத்தா கல்யாணத்துக்கு நான் வந்து கோயம்புத்தூர் போயிட்டேன். நான் வந்து அங்கதான் இருந்தேன். வெள்ளிக்கிழமை நான் கிளம்பிட்டேன். நான் வந்து திங்கக்கிழமை காலைல தான் வந்தேன். அதனாலதான் போட முடியல. நான் வந்து டயர்ல வந்து திங்கக்கிழமை படுத்துட்டேன். அதனாலதான் திங்கக்கிழமை வீடியோவும் போட முடியல. செவ்வாய்க்கிழமை எடிட் பண்ணிட்டு இருக்கேன். வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கிற நிறைய பேருக்கு தெரியும். இல்லாதவங்களுக்காண்டி சொல்றேன், தெரியாதவங்களுக்கு. அப்புறம் பார்த்தா இந்த ஒரு சாப்டர் சிறுசா தான் இருக்கும். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஒரே ஒரு சாப்டர் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் சிறுசா தான் இருந்துச்சும். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி கெஸ் பண்ணிட்டேன். நிறைய பேர் நீங்களும் கண்டுபிடிச்சிருப்பீங்க. அந்த ஒரு சீனை தான் வச்சிருப்பாங்க. என்னன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ பார்த்தே தெரிஞ்சுக்கிறோம். ஓகே கைஸ், வளரும் பேசாமாங்க நம்ம டைரக்டா கதைக்குள்ள போலாம். இந்த ஒரு சாப்டரோட ஸ்டார்டிங்கே பாத்தீங்கன்னா நம்ம தலையும் சொல்லியிருப்பான் பாத்தீங்கன்னா, டே காலைல வேணா ஓ நேரமா இருக்கலாம், இது நைட்டு, இது என்னோட நேரம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பான் பாத்தீங்கன்னா. அதுல இருந்து கண்டினியூ பண்றாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு சோல்ஜர்ஸ் கட்சா, டே எப்படிடா சாதாரண இருட்டாச்சு, தக்காளி எப்படிடா, டே எனக்கு புரியல, யாராவது லைட்டை போடுங்கடா, எனக்கு கண்ணு ஒண்ணுமே தெரியல, இந்த இருட்டுல எதுவுமே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சோல்ஜர் கத்திக்கிட்டே இருக்காப்புல. அதே மாட்டிக்கு மத்த எல்லா சோல்ஜர்ஸும் கத்துறாங்க, டே எப்படிடா திடீர்னு நெருப்பிச்சு, எனக்கு ஒண்ணுமே புரியல, ஏய் யாராவது கேண்டிலாவது கொண்டு வாங்கடா, இந்த இருட்டுல சுத்தமா எதுவும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு சோல்ஜர்ஸ் கத்துறாப்பு, யோ எனக்கு மட்டும் என்னையா தெரியும், எனக்கும் தெரியலையா எப்படி இருட்டுச்சுன்னு சொல்லிட்டு, உனக்கு தெரிஞ்சா என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்காரு. அப்ப பார்த்தா நம்ம ஹீரோ சொல்றான், ஹே என்னோட ராயல் சர்வன்ட் வூல்ஃப் இங்க வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ஹே இங்க இருக்கிற எல்லாத்தையும் நீ கவனிச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலைவன் சொல்றான். அதோட வந்துட்டு பாத்தீங்கன்னா மூக்கு சொல்லுது, எனக்கு புரிஞ்சிச்சு, ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லா சோல்ஜர் அப்படியே தார மாதிரி அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. அப்படியே கொடூரமா காமிச்சிட்டு இருக்காங்க இந்த சீன்லாம். அதை வந்து பாத்தீங்கன்னா நான் ஓரளவுக்கு சென்சார் பண்ணி தான் காமிச்சிருப்பேன், கட் பண்ணி இதுதான் காமிச்சிருப்பேன். அது வந்து முழுசா கேட்டீங்கன்னா சேனல் அவ்வளவுதான் ஸ்டார்டிங்கே தூக்கி அடிச்சிருவாங்க, அந்த மாதிரி தான் இருந்துச்சு இமேஜஸ். அப்போ வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு சோல்ஜர்ஸ் கத்துறாரு. இந்த சோல்ஜர்ஸ் எல்லாத்தையும் வந்து உள்ப அட்டாக் பண்ணதா. அப்போ வந்து பாத்தீங்கன்னா வழியில கத்துறாங்க. அப்போ வந்து இன்னொரு சோல்ஜர் சொல்றாரு, என்ன சொல்றாரு அப்படின்னு, டேய் ஏன்டா கத்துறீங்க, எது கத்துறீங்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லி தலைவன் கேட்கிறான். ஆக்சுவலி அதுக்குள்ள பாத்தீங்கன்னா கத்துனவங்க கழுத்து துண்டா போயிருச்சு. யாரு, நம்ம உள்பு பார்த்த வேலைதான். அப்ப பார்த்தீங்கன்னா ஒரு சோல்ஜர்ஸ்க்கு முடியாம கையை மட்டும் நீட்டிட்டு சொல்றாரு, டே உடனடியே எந்த ஒரு நிலைமையை போய் சொல்லுடா அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்போ வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு சோல்ஜர் சொல்றாரு, என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தேன், டேய் என்ன நிலைமைன்னு சொன்னாதான்டா சொல்ல முடியும், நீ வாட்டு சொல்றான்னா இந்த வாட்டு கத்துறது மட்டும் தான்டா தெரியுது, நீங்க ஏன்டா பயமுறுத்துறீங்க, ஃபர்ஸ்ட் என்னன்னு சொல்லுங்கடா, நான் போய் சொல்றேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு சோல்ஜர், டே தயவு செஞ்சு போயிட்டு லூட்டினன்ட்ட சொல்றா, இந்த நிலைமையை பத்தி சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்ப பார்த்தனா இவன் இங்க கத்துறது எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்ம செகண்ட் பிரின்சஸ் என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தலையை மட்டும் நீக்கி பாக்குற. அப்போ வந்து பாத்தீங்கன்னா சைட்ல நம்ம ஹீரோ இருக்கான். ஹீரோ வந்து இதோட பக்கத்துல போயிட்டு சோல்ஜர் பக்கத்துல சொல்றான், ஏய் நீ எவ்வளவுதான் கத்துனாலும் யாரும் எந்த ஒரு ரிப்ளை பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காதுகிட்டு வந்து சொல்றானா. இதை கேட்ட அந்த சோல்ஜர் பயந்துட்டு, ஏய் யாரா பின்னாடி அப்படின்னு சொல்லிட்டு சடனா திரும்புறான். உடனே நம்ம ஹீரோ நிக்கிறத பார்த்துட்டு, ஏய் தாக்க புத்தி இன்னொரு எப்படிடா நீ பின்னாடி திடீர்னு வந்த, நான் உன்னை இவ்வளவு நேரம் பார்க்கவே இல்லையே, இந்த இடத்துல நீ இருந்தியா, உன்னை இவ்வளவு முன்னாடி காணாமே அப்படின்னு சொல்லிட்டு சாக்கிலே கேட்டுட்டு இருக்கான். அப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ கேஷுவலா, ஏய் உல்ஃப் அவ்வளவுதான் எல்லாம் முடிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அந்த உல்ஃப் வந்து சொல்லுதா பின்னாடி நின்றுட்டு, மாஸ்டர் அதாவது பாத்தீங்கன்னா இவன் ஒரு ஆள் தான், இவன் ஒரு ஆள் சொல்லி முடிஞ்சிருச்சுன்னா அவ்வளவுதான் எல்லாரும் காலி அப்படின்னு சொல்லி சொல்லுது. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்னொன்னு சொல்லுது அந்த உறுப்பு, என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, மாஸ்டர் இது நீங்க எல்லாருமே ரொம்பவே வீக்கா இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லுதா. அப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம தலையை சொல்றேன், உன்னோட கம்பேர் பண்ணும்போது அவங்க எல்லாம் ஒரு ஆளே இல்லதான் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றோம். அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த சோல்ஜர் நம்மளோட உறுப்பை பார்த்துட்டு, என்னடா அது, ஏய் நான் காப்பாத்துறேன் இன்னொரு, ஹெல்ப் மீ, ஹெல்ப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்ட நம்ம இன்னொரு சொல்ற, ஹே நீ நிறைய பேரை கொண்டுட்டு பத்தியா, அப்போ நீ யோசிச்சல அது தப்புன்னு சொல்லிட்டு அவங்க எத்தனை பேர்ட்ட கெஞ்சிருப்பாங்க, நீ ஒரு கொலைகாரு, நீ ஒரு கொல்லப்படுறதுல தப்பே கிடையாது, நீ நிறைய பேர்த்த கொண்ட பத்தியா, அதே மாட்டிக்கு இப்ப நான் ஒன்ன கொல்ல போறேன், சாவுடா அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்ப பார்த்தா நம்ம தலைவன்ட இருந்து அந்த ஆறாவது போர்ஸ் தலைவனோட லுக்கு எல்லாத்தையும் பார்த்துட்டு அந்த சோல்ஜர் கேட்கிற, ஏய் நீ உண்மையாவே தாக்கப்பூச்சி நோரிதானா அப்படின்னு சொல்லி கேட்கிற. அப்போ வந்து பார்த்தா நம்ம தலைவன் விரித்தனமா, ஏய் யாருக்கு தெரியும் அதை பத்தி அப்படின்னு சொல்லி சொல்றான். அதோட பார்த்தீங்கன்னா முழுக்கு உன்னை தட்டிச்சு கொண்டே பிடிச்சு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா எந்திரிக்க முடியாம ஃபுல் நேம் கூட சொல்ல முடியாம நம்ம செகண்ட் பிரின்சஸ் இனோர் அப்படின்னு சொல்றா. பேசவே முடியல அவளால. அவ கூப்பிடுறத பார்த்து நம்ம தலைவன் பக்கத்துல வர்றா. வந்துட்டு வந்து அவ மேஜிக்கை வச்சு அவளோட ரத்தப்போக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கா. இதை பார்த்து நினைக்கிற சொல்றான், உன்னிட்ட இருக்க அந்த கொஞ்சோண்டு மேஜிக்கை வச்சு உன்னோட ரத்தப்போக்கு கண்ட்ரோல் பண்ண பாக்குற, இது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி தான். ஆனா என்ன, ஆல்ரெடி நீ அதிகமான ரத்தத்தை இறந்துட்ட, இது வந்து பாத்தீங்கன்னா பயனளிக்காது, எப்படியா இருந்தாலும் நீ சாகதான் போற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா கூட சொல்ல முடியும், ஏய் உன்கிட்ட இவ்வளவு பவர் இருக்குல்ல, நீ ஏன் இது முதலே காப்பாற்ற முடியல அப்படின்றது வந்து பாதியா சொல்றான். முழுசா கூட சொல்லல, அந்த சென்டென்ஸ் முழுசா கூட சொல்லல.
அப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம தலைவன் இதை தான் சொல்ல வரா அப்படின்னு சொல்லி புரிஞ்சுட்டு, என்ன அப்படி முறைக்காத, முறைச்சிட்டு அப்படி சொல்லாத. அதாவது என்னன்னு சொல்லி பாத்துன்னு வச்சுக்க, என்னோட இருக்கிற பவர் எல்லாமே காலையில சீல் ஆயிரும். என்னால என்னோட பவர்ஸை காலையில யூஸ் பண்ண முடியாது. நைட்டு தான் என்னோட பவர் எல்லாமே அன்லீஸ் ஆகும். அதனாலதான் மத்த நாட்டு சோல்ஜர்ஸ் எல்லாம் வர்றாங்க. அவங்க வந்து நம்ம காப்பாத்திடுவாங்க அப்படின்ற மாட்டிக்கெல்லாம் சொல்லி நைட்டு வரைக்கும் டயத்தை ஸ்கிப் பண்ணு. அதனாலதான் நான் வந்து இது பண்ணேன். நீ நினைக்கிற மாட்டிக்கெல்லாம் ஒண்ணும் கிடையாது. என்னால வந்து காலையில அந்த பவர் யூஸ் பண்ண முடியாது. முடிஞ்ச அளவுக்கு உன்னாவே மோட்டிவேட் பண்ணேன். உனக்கும் அந்த உயிர் வாழணும் அப்படின்ற ஆசையை உண்டாக்குனேன். அது மட்டும் கிடையாது, என் உயிர் மட்டும் சம்மந்தப்பட்டிருந்தா இந்த அளவுக்கு ரிஸ்க் எடுத்திருக்க மாட்டேன். ஆனா உன் உயிரும் இருக்கு, உன்னை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்றதுனால தான் இந்த அளவுக்கு ரிஸ்க் எடுத்திருப்பேன். உனக்கு புரியும் நினைக்கிறேன். அது மட்டும் கிடையாது, நான் சொன்ன வார்த்தைகள் எல்லாமே உனக்கு நம்பிக்கையை கொடுத்துருக்கும் நான் நினைக்கிறேன். அது உண்மைதானே? உன் கண்ணை பார்த்தப்பே எனக்கு நல்லா தெரிஞ்சுச்சு நீ எந்த அளவுக்கு தைரியமா இருந்த அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் கிடையாது, என் சாவை யாரும் தீர்மானிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு சொன்ன பத்தியா, அதுலயே எனக்கு நல்லா தெரிஞ்சிச்சு உன்னோட தைரியம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலைவன் சொல்றா. சொன்னதுக்கு அப்புறம் மனசுல நினைச்சு பாக்குற இந்த நிலைமையில கூட உன் உயிரை கையில பிடிச்சிட்டு பத்தியா, என்னதான் நடக்கும்னு சொல்லி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலைவன் மனசுல நினைக்கிறான். நினைச்சதுக்கு அப்புறம் நேரடியா கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஹே நீ வெர்ஜின் தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செகண்ட் பிரின்சஸ்ட கேட்கிறான். அதை கேட்ட செகண்ட் பிரின்சஸ்க்கு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. அதை கேட்டு நம்ம ஹீரோ, அப்ப அது நல்லதுதான். ஏன் அப்படி சொல்றேன்னா, நீ உயிர் வாழ்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு, ஆனா ஒரு கண்டிஷன். அதாவது என்னன்னு சொல்லி பாத்துன்னு வச்சுக்க, நீ அப்படி உயிர் வாழணும் அப்படின்னா என்னோட சபார்டினேட்டா தான் வாழணும். அதாவது உனக்கு புரியுற மாட்டிக்கு சொல்லணும்னா என்னோட சர்வெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்றான். அதாவது பாத்தீங்கன்னா முடிவெடுக்க போறது நீ தான். ஒரு மனிதனா இந்த இடத்துலயே சாக போறியா, அப்படி இல்ல அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு கிரேச்சரா என் கூடயே இருக்கிற போறியா, சாய்ஸ் இஸ் யூ, நீ எடுக்கிற முடிவுதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலைவன் சொல்றான். அதோட பாத்தீங்கன்னா இந்த ஒரு சாப்டருக்கு எண்டு கார்டு கொட்டு முடிக்கிறாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஒரு எபிசோட்ல வாய்ஸ் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தா கொஞ்சம் அதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. அதாவது பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் பயத்துல எனக்கு அந்த தண்ணி செட் ஆகல, அதனால கோல்டு வந்துருச்சு. அதனால தொண்டை மட்டும் கொஞ்சம் இதாக அடிச்சு, அதை மட்டும் அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நிறைய இடத்துக்கு டவுட்டாவே இருந்திருக்கும், மெய்டு பிளாக் ஏன் ரெசரெக்ட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. மேபி வந்து அவங்க வந்து வேர்ஜினா இல்லாம இருந்திருக்கலாம். ஏன்னா தலைவன் வந்து வேர்ஜினா இருக்க ஆள்களை மட்டும்தான் ரெசரெக்ட் பண்ண முடியும். அது வந்து ஆல்ரெடி சொல்லியிருப்பாங்க. எனக்கும் ஞாபகம் வரல அந்த டயத்துல. இப்போ வந்து தலைவனே சொல்லிட்டா வேர்ஜினா இருக்கக்கூடிய ஆட்கள் மட்டும்தான் தலைவனால அவனோட ஆர்மியில சேர்த்துக்கிற முடியும். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் இன்னொன்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க. அடுத்து வரக்கூடிய ஒரு எபிசோட்ல பெரிய சஸ்பென்ஸா இருக்கக்கூடியதே கண்டுபிடிச்சிருப்பீங்க. இது யாரு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சாலும் அது என்ன நான் எதை சொல்றேன் அப்படின்னு சொல்லி புரிஞ்சவங்க மட்டும் கமெண்ட்ல போட்டுக்கோங்க. நான் சொல்லி பாய்லர் பண்ண விரும்பல. அப்படி தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க, நான் கமெண்ட் பாக்ஸ்ல பின் பண்ணி வைக்கிறேன். தெரியாதவங்க தெரியணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தெரிஞ்சுக்கிறட்டும். ஏன்னா பாய்லர் ஆக வேணான்னு சொல்ல நிறைய பேர் இருப்பாங்க. நான் வந்து சொல்லி பாய்லர் ஆயிடக்கூடாது பார்த்தீங்களா, அதனாலதான். சரி, ஓகே காய்ஸ், அவ்வளவுதான் இன்னைக்கு வீடியோ முடிஞ்சு. நாளைக்கு வந்து உங்களை இன்னொரு வீடியோல மீட் பண்றேன். பாய், see you later, குட் நைட்.